தனுசு உச்சம் தொடக்கூடிய நேரம் இதோ. தனுசு ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமாக போறாருங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருஷம் கழிச்சு வராரு. சும்மாவா? என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. எப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மக்களே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு வராரு. பட் ஆனா மறைவு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த வீடுகளை பாக்குறாரு அதுதான் நம்மளுக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில குரு பகவான் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாரு. பட் இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அவரு மிகவும் முக்கியமான மோட்ச வீடு ஒண்ணு பார்க்க போறாருங்க. மோட்சம் அப்படின்னாலே நம்ம ஞானம், முக்தி, பிறவி முடியுது அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா மோட்சம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனிதனுடைய ஆசா பாசங்கள் எல்லாமே மோட்சத்துல வரும். ஆசைகள் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வரும். இல்லைன்னா நம்ம பிறவி எப்பயோ முடிஞ்சிட்டு இருக்குமே, நம்ம கடனை எப்பயோ முடிச்சிட்டு இருக்கோம், பிராரப்த கர்மாவே முடிஞ்சிருமே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் தான். சோ அந்த வகையில 8ஆம் இடம் சொல்லக்கூடிய வீட்டுலதான் குரு பகவான் ஜூன் 1 தேதி அன்னைக்கு வராரு. 12ஆம் இடத்தை பாக்குறாரு. முதல் பார்வையா எங்க பாக்குறாருன்னா 12ஆம் வீட்டை பாக்குறாரு. ராசிக்கு 12ஆம் வீடு. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், இந்த வீட்டை பாக்குறாரு. அடுத்து 4ஆம் வீடை பாக்குறாருங்க. சனி உட்கார்ந்துருக்காரு, அப்படியே சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு 4ஆம் வீட்டுல. நான் மாறவே மாட்டேன், அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் அங்கேயேதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இதை நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு இல்லையா? சோ குடும்ப ரீதியா நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எடுக்கணும். ஏன்னா குரு 8ஆம் வீட்டுல இருந்து அவரோட நீச்ச வீடை பாக்குறாரு. நீச்சம் அப்படின்றது என்னங்க? டெபிலிட்டேஷன். ஒரு பிளானட் பர்டிகுலர் இதுக்கு மேல அதோடைய சக்திகள் எல்லாமே குறையும். அதோட இயல்புத்தன்மைக்கு மாறி செயல்படும். இல்ல இயல்புகளே குறையக்கூடிய வீடு தான் டெபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சஸ்தானம், நீச்ச வீடுன்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை பாக்குறதுனால குடும்ப ரீதியா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும், குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல குடும்பத்தை ஏதாவது நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவசரப்பட வேணாம். அடுத்து ஒரு 6-7 மாதத்துக்கு அவரோட நீச்ச பார்வை விழுது. பிளஸ் சனியும் உங்களுக்கு இப்ப கோச்சார் ரீதியா 4ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் அவர் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. அகைன் புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. இதெல்லாமே நம்ம வச்சு பார்க்கும்போது ஃபேமிலி கர்மா அவங்களுக்கு இந்த வருஷம் ஆக்டிவேட் ஆகும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்க போகுது. சரி, இந்த 8ஆம் இடத்துல இருக்காரு. இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு? இப்ப 8ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. பட் இதுக்கு முன்னாடி 7ஆம் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு குரு பகவான்? நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல கேந்திர வீடுகள் வரும். இப்ப தனுசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 7, 10 இது எல்லாமே கேந்திர வீடுகளா வருது. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித சர்க்கிள் தான் அவங்களுக்கு. பெரிய அளவுல அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, பெரிய அளவுல அவங்க ஒரு கமிட்மெண்ட் நிறைவேற்றிட்டாங்க. அவங்க லைஃப்ல ஒரு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு. ரிலேஷன்ஷிப் எல்லாம் நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு 2-3 இயர்ஸா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்லை. ஏன்னா தனுசுல குரு இருக்காரு. ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானத்தை ஏறி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எந்த ஒரு நல்ல விஷயமும் கண்டிப்பான முறையில் இல்லை. ஆனா இந்த டைம் என்ன நடக்குதுன்னா, கவனிச்சு பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுக்கு உச்சமாக போறாரு. சோ 8ன்றது நம்மளுக்கு ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு வர்றதுனால நிறைய ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த இடத்துல சரியாகும். இப்ப தனுசு ராசியில நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் வயசானவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 45 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கவங்களுக்கு, ஏன்னா 12ஆம் வீட்டையும் அவர் தொடர்பு கொள்றாரு. ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணுவாரு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஏன்னா குரு பகவான் ஜீவகாரகன். ஜீவம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா, நம்ம சோல்.
ஸோ நம்ம உயிர் மூச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜீவகாரகன் நம்ம ஒரு ஒரு நல்ல உணவு, உடுக்க உடை, சாப்பாடு இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து இருந்தால் தான் நம்மளால வந்து ஒரு பொழப்பையும் நடத்தணும், அன்னன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ முடியும். ஸோ ஒரு ஜீவகாரகன், ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில கண்டிப்பா அந்த பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவாரு. அது எப்படி கொண்டு வராருன்னு பாருங்க. ஹெல்த் வைஸ் மெயினா வந்துடும். ரொம்ப வயதானவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 45 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கிற பெரியவங்களுக்கு எலும்பு சம்பந்தமான நோய்கள், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின். ஏன்னா இந்த இடத்துல சனியோட ஆளுமை வருது. 4ஆம் வீட்டுல ஆல்ரெடி சனி போய் உட்கார்ந்துருக்காருல்ல. ஸோ ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸுமே அந்த இடத்துல இருக்கிறதுனால இது எல்லாமே அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு செலவு வைக்காது. 12ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகாது. பெரிய அளவுல செலவுகள் இருக்காது. ஓரளவுக்கு மாடரேட்டா நீங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த வருஷம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவு நான் சொல்றது வந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ நம்ம கையிருப்புக்கு இல்லாம நம்ம செலவு பண்ணி வாழ்வோம் இல்லைங்களா. விரயஸ்தானத்தை பாக்குறதுனால சொல்றேன். 8ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை பாக்குறதுனால இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நீங்க கொஞ்சம் மெயினா பாத்துக்கோங்க. அடுத்து சனி என்ன பண்றாரு? சனி 4ல உட்கார்ந்து இருக்காரு. பெருசா தொல்லையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா தொல்லைகள் இருக்காது. அம்மா வழி உறவு சொந்தங்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கொஞ்சம் அவங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுங்க. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது தாயுடைய சொந்தங்கள், உறவுகள், இது எல்லாமே இந்த இடத்துல வருது இல்ல. சோ கொஞ்சம் அவங்களுக்கான மதிப்பு மரியாதையை நீங்க கொடுங்க. அடுத்து குருவோடைய 12, 2, 4 இந்த 3 வீடுகளுமே நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து மோட்சம் தான். ஏன்னா 8 மோட்சம், 12 மோட்சம், 4 அகெயின் மோட்சம். இந்த இடத்துல நீங்க ஜோதிடம் பயிலணும்னு நினைக்கிறீங்க, ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. தனுசு ராசிக்கு அதி அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு கரியர்லயுமே ஒரு மேஜர் ஷிஃப்ட் இந்த வருடம் உங்களுக்கு வந்து இருக்கும். மொத்தத்துல நீங்க கவலைப்பட வேணாம். தனுசுக்கு என்ன மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணலாம், சரி என்ன மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணா எங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், எங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க வழிபடைய வேண்டிய கடவுள் குரு தட்சிணாமூர்த்தி தான். ஏன்னா குரு தட்சிணாமூர்த்தி தான் உங்க ராசிநாதனா வர்றாரு. அவர் தான் 8ஆம் இடத்துல போய் உச்சமாறாரு. அண்ட் அகைன் அவர் தான் சுகஸ்தானாதிபதியா வர்றதுனால வியாழக்கிழமையில, அதாவது ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க, குரு பிரீதி தான். குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கடலை மஞ்சள் சாமுந்தி பூ வச்சுட்டு வியாழக்கிழமையில நீங்க வந்து குருக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணி தான் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பணத்தை செலவு பண்ணி அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறதே நம்ம குரு அருள் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரிதான். சரிங்களா? நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸை தாராளமா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.